தூத்துக்குடி மாவட்டம் மேலதட்டப்பாறை கிராமத்தில் பல ஆண்டுகளாக புதர் மண்டியிருந்த குளத்தின் கரைகளை நம்மால் முடியும் குழு புனரமைத்துள்ளது. இந்தியாவின் 12 முதன்மை துறைமுகங்களில் 10வது பெரிய துறைமுகத்தை கொண்டுள்ள தூத்துக்குடி தென்னிந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் தொழிற்சாலை நகரமாக உள்ளது. வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ள தூத்துக்குடி பல நூற்றாண்டுகளாக கடல் வழி வாணிபத்துக்கும் முத்துக்குளிப்புக்கும் சிறப்பு பெற்றது. தூத்துக்குடியை சுற்றியுள்ள பகுதியில் மானாவாரி குளங்கள் அமைந்துள்ளன. நகரின் தென்பகுதி செம்மண் நிறைந்த பகுதியாகவும் சிவந்த அடுக்கு பாறைகளாகவும் அதன் துகள்களாகவும் அமைந்துள்ளது. இந்நகரம் மிதமான தட்பவெப்ப நிலையை கொண்ட பகுதியாகும். மேலதட்டப்பாறை தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது மேலதட்டப்பாறை கிராமம். தட்ட பாறைகள் காணப்பட்டதால் தட்டப்பாறை என்ற பெயர் இந்த ஊருக்கு வந்ததாக கிராமவாசிகள் கூறுகின்றனர். ஊரின் சாலையோரம் அமைந்துள்ள கச்சேரி ஊருணி என்கிற குளம் கால்நடைகள் மற்றும் மக்கள் தேவைக்கு பாசனத்திற்கு பயன்பட்டு வந்த முக்கிய நீர் ஆதாரமாகும். கச்சேரி ஊருணி குளத்தின் கரைகள் புதர்களாலும் சீமை கருவேல மரங்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்துடைய தென்கோடி மாவட்டம் தூத்துக்குடி. இந்த தூத்துக்குடி வட்டத்தை சேர்ந்த மேலதட்டப்பாறை ஊராட்சியில் குளம் கச்சேரி ஊரணி அப்படிங்கிற இந்த ஊரணி பார்த்திங்கன்னா 4 கரையிலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வேலிக்கரையோடு சேர்ந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து புதிய தலைமுறை அறக்கட்டளையை அன்றைக்கி நமக்கு இந்த மாதிரி ஒரு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் ஊரில் இந்த மாதிரி கம்மாக்கரை நீர்நிலைகள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த இடம் ரொம்ப நாளாக இப்படி கிடக்கிறது. புதிய தலைமுறையிலேருந்து பார்த்துட்டு இந்த மரக்கன்றுலாம் வச்சு தாரன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் நம்மால் முடியும் குழு மேலதட்டப்பாறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுமக்களோடு இணைந்து குளத்தின் கரைகளை சீர்படுத்தும் களப்பணியை தொடங்கியது. ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் கரைகளை சுத்தப்படுத்தும் களப்பணி தொடங்கப்பட்டது. சீமை கருவேல மரம் என்னும் கொடிய தாவரம் குளத்தை சுற்றி வளர்வதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. இது வேளாண் நிலங்களையும் பிற வாழ்வாதாரங்களையும் நாசப்படுத்தக்கூடியது. எந்த வறட்சியிலும் வளரக்கூடிய தன்மை சீமை கருவேல மரங்களுக்கு உண்டு. சீமை கருவேல மரங்கள் அதிகளவு நீரை உறிஞ்சுகின்றன. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது. இதனால் சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்படுகிறது. சீமை கருவேல மரங்கள் பூச்சி மற்றும் பறவைகளுக்கு நல்ல வாழ்விடமாக இல்லை. இதனால் உயிர் சூழல் பாதிக்கப்படுகிறது. புல்லும் போரமாக இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் செய்து ரொம்ப அசிங்கம் இருந்தது. அசிங்கத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நல்லபடியாக செஞ்சுருக்காங்க. சின்ன பிள்ளைலேருந்து இந்த குணம் இருக்குது. ஆனால் சுத்தம் இல்லாமல் இருந்து இப்போ ரொம்ப க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எங்கள் கிராமம் கச்சரோடைய குளத்தை க்ளீன் பண்ணி மரங்கள் வைத்து செஞ்சு கொடுத்ததுக்கு கிராம சார்பாக நாங்கள் எல்லாம் நன்றி செய்கிறோம். கரைகளில் இருந்த சீமை கருவேல மரங்களை அகற்றி சுத்தம் செய்த பின் கரைகளை பலப்படுத்த மரங்களின் வேர்கள் மூலம் மண்ணை பிடித்து மண் அரிப்பை தடுக்கும் விதமாக
கரையோரங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஏற்கனவே இந்த தட்டப்பாறை கிராமம் ரொம்ப வெப்பம் அதிகம் உள்ள கிராமமாக இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்திலேயே. அப்போ மரங்கள் நடும் பொழுது இன்னும் கொஞ்சம் வெப்பங்கள் வந்து குறைய நமக்கு நல்ல வாய்ப்பு. அதனால் இப்போ மரங்கள் நட்டினாலும் அதை மீண்டும் பாதுகாத்து அதை பெரிய ஒரு மரமாக உருவாக்கி வெப்பத்தை குறைப்பதற்கு நம்ம ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கணும்னு சொல்லி இந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வேலையும் மண்ணுங்கமாக கிடந்துச்சு. புதிய தலைமுறை அறக்கட்டளையிலேருந்து அம்பட்டியும் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேறு எங்கள் கிராமத்துக்கு மரக்கன்றெல்லாம் நட்டு இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து நாங்கள் நல்லா பயன்படுத்திக்கிடுவோம். இதே மாதிரி புதிய தலைமுறை இதே மாதிரி பல ஊரணி ரொம்ப இதாக இருக்குது. அம்பட்டியும் க்ளீன் பண்ணி கொடுத்து ஒரு செழிப்பான இதாக கொண்டு வரதுக்கு பண்ணுங்க. நாங்களும் அதுக்கு ஏற்றப்ப ஒத்தாசை பண்ணி நாங்கள் இதை நல்லா பயன்படுத்திக்கிடுவோம். மரங்கள் அந்த காலத்திலே மரங்கள்லாம் வச்சு நல்லா உருவாகினா விவசாயம் நல்லா விளையும்னு சொல்லி பெரிய ஆளுக்கு சொல்லியிருக்காங்க. இதை மீண்டும் மீண்டும் எல்லா பொதுமக்களும் சேர்ந்து ஒன்றா சப்போர்ட் பண்ணி உதவியாக இருந்து கண்ணுகளை நல்லா தண்ணி விட்டு பராமரித்து ஆடு கண்ணு கடிக்க விடாமல் பார்த்து நல்ல மாதிரி கொண்டு வந்தாச்சுன்னா எல்லாத்துக்குமே ஒரு நன்மையாக இருக்கும். நிலத்தடி நீரை உயர்த்தவும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணவும் உதவும் குளங்கள் சமூகத்தின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து சமூகத்தின் வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன. குளத்தை நல்லபடியாக க்ளீன் பண்ணி சுற்றி நல்ல மரக்கன்று வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த புதிய தலைமுறை அறக்கட்டளை மூலியமாக வந்து இந்த ஒரு சேவையை செஞ்சு இந்த ஊராட்சிக்கு வந்து பொதுமக்களுக்கு பயன்பாடுக்கு கொடுத்த புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு இந்த மேலத்திட்டாபுர கிராம ஊராட்சி சார்பாகவும் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குளங்களை காக்கும் களப்பணியை மக்களோடு இணைந்து தொடர்ந்து செய்வோம். நம்மால் முடியும்.